வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தன குடும்ப வருமான ஸ்தானத்தை இங்கே குரு பார்ப்பது என்பது உங்களுடைய தகப்பனார் வகையில், அதே போல் தெய்வ அனுகூலம் பெற்று இப்போ குடும்ப ரீதியில் சுப காரியங்களும் தடைபெற்று நின்று போன உங்களுடைய தகப்பன் வழி உறவுகள் மூலமாக இருந்த வரவு செலவுகள் இது போன்ற அமைப்புகளில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் சொத்து ரீதியிலையும் தருக்கம், அதாவது வாக்குவாதங்கள் இது போன்ற அமைப்புகள் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இப்போ இந்த குரு பெயர்ச்சி கடந்த வாரத்தில் ஆனார் இல்லையா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எல்லாமே குடும்ப ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் குடும்பத்தாருடன் வெளியே தூரம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும், அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்களும் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இப்போது உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை ஒரு புதுசாக வண்டி வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்ற இருந்த மன தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக இப்போ நிறைவேறும். அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குருவால் வெளிதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுப கடன்களால் கடன் வாங்கி சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல் நண்பர்களுடன் சேர்ந்து வெளிதூரம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். 5ல் சனி ராகு இணைஞ்சிட்டு இருந்தாங்க. உங்களுடைய சகோதர வகையிலும் வீட்டு ரீதியிலும் தேவையில்லாத குழப்பங்கள் இப்போ விளங்கும். அலைச்சல்கள் இருந்தது. தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பமும் உங்களுடைய குழந்தைகள் ரீதியில் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் இருந்தது. இப்போ சனியும் ராகுவும் விலகிட்டார். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்காரு. 5ஆம் இடத்துல சனி. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 8 குடையர் உச்சம் பெற்று இங்கே அமர்ந்திருக்கிறாரு. அதனால் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில், வெளி தூரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்ளணும், அந்த அமைப்புகள்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுடைய ராகு கேதுக்கள் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இப்போ குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் பெரிய விஷயங்களில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு. தொழிலில் நிதானித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு அமைப்பு பெறும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.